எந்த விதத்திலும் மன அழுத்தத்தில் வரக்கூடாது. பாபா, ஆகா என்னுடைய உடல், ஆகா என்னுடைய பழைய உடல் என்று கூறுங்கள். பாபாவின் அதிர்வலைகளை கூறுங்கள். உடலுக்காக ஆகா, ஆகா என்று கூறுங்கள். பாபா சில முறை இந்த உடல் விகாரத்தினால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு பாபா சொல்றாங்க, இந்த உடலுக்காக நீங்கள் ஒரு மகத்துவத்தை உணருங்கள். இந்த இறுதி உடலுக்கான 84 பிறவிகள் சக்கரத்துல முடிவடைந்திருக்கின்றது. இதுவே ஆக பழைய உடல். அதனால் இந்த இறுதி உடலின் மகத்துவம் இருக்கின்றது. இதன் மூலம் நான் பல பிறவிகளுக்கான ஆஸ்தியை நான் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட சந்தோஷமான மகிழ்ச்சியான எண்ணங்களை உருவாக்குங்கள். இந்த கடைசி பிறவியில இந்த இறுதி உடலின் மூலம் நம்முடைய ஆஸ்தியை நாம் பெறுகின்றோம். ஆகா என்னுடைய பழைய உடல். இந்த உடல் ஒரு கருவியாகி இருக்கிறது. தந்தையை சந்திப்பதற்கு இந்த உடல் ஒரு கருவியாகி இருக்கிறது. தொடர்ந்தும் ஆகா என்று நினையுங்கள். இன்றைக்கு இது, நாளைக்கு இது அப்படின்னு சிலப்போ நமக்கு உடலுக்கு ஏற்படும் அந்த விஷயங்கள் நமக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் யார் ஒருவர் ரதமோட்டியாக இருக்கின்றாரோ அவர் தன்னுடைய குதிரையை எப்போதும் பார்த்துப்பார். அதுபோல நாமும் நம்முடைய அவ்வளவு அன்போடு இந்த உடலை நாம் பார்த்துக் கொள்ளணும். உடலை பார்த்துக்கிறதுல நாம் சோம்பேறித்தனத்தை காட்டக்கூடாது. சில பேர் ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க. சில பேர் ரொம்ப உடல் உணர்வுல இருக்கிறாங்க. ஆனா அன்போடு நாம் உடலை பார்த்து கொண்டு எதை செய்தாலும் ஒரு கர்மயோகியாக இந்த உடலை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உடலுக்கும் அதற்கான மரியாதை தேவை. இந்த உடலை நாம் ரொம்ப பயன்படுத்தும் போது சில பேர் என்ன சொல்லுவாங்க, உடலை பயன்படுத்தும் போது ரொம்ப சண்டை போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது உடலை ரொம்ப ஓவரா பயன்படுத்துவது. இயற்கையை சரியான முறையில நாம் பயன்படுத்தும் போது உடலை, இயற்கையும் கூட அதற்கு மரியாதை அளிக்கும். இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் பொழுது இந்த உடல் அப்பொழுது உங்களுக்கு ஆதாரத்தை கொடுக்கும். பாபா கடைசியில உங்களுக்கு தால் ரோட்டி கொடுப்பார். எப்போதும் ஆகா ஆகா என்று சொல்லுங்கள் இந்த உடலுக்காக. எப்பொழுதும் இந்த உடலை அவ்வளவு அன்போடு பராமரிப்பு செய்யுங்கள். அவ்வளவு அக்கறையோட பார்த்து கொள்ளுங்கள். ஆத்மா இந்த உடல்ல இந்த ஆத்மாவிற்கு இந்த உடல் ஒரு கோவில் பாரு. இந்த 5 தத்துவங்களும் 5 புலனங்கங்கள் இல்லாமல் ஆத்மா செயல்பட முடியாது. அதனால் அவ்வளவு அன்போடும் அக்கறையோடும் இந்த உடலை நாம் பார்த்து கொள்ளணும். ஓம் சாந்தி. அவ்யக்த் முரளி மீட்டல் 1969 முதல் கோடான கோடி பாக்கியம் மற்றும் ஆசீர்வாதம். अव्यक्तवाणी तारीख है May 8, 1973. तो इन सभी खजानों को चेक करना और साथ साथ ये भी चेक இந்த பொக்கிஷங்களை எல்லாம் நீங்கள் சோதனை செய்து பாருங்கள். அதன் கூடவே நீங்கள் ஒரு மகாதானி ஆகிவிட்டீர்களா அனைத்து பொக்கிஷங்களுக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இல்ல உங்களுக்கு கிடைச்சது எல்லாத்தையுமே தானம் பண்றீங்களா? இல்ல உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் நீங்களே வச்சிருக்கீங்களா? ஒரு மகாதானி அப்படிங்கிறவர் அவங்க கிட்ட இருக்கிறத எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஏனென்றால் நீங்கள் யாசிப்பவர்கள் ஆகக்கூடாது. ஏன்னா எதை நீங்க கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்குள் அதிகரிக்கும். அதன் மூலம் நீங்க சோதனை பண்ணுங்க. எந்த அளவிற்கு நீங்க
தூய்மையின் பொக்கிஷத்தை அனைத்து कोई ஆத்மாக்களுக்கும் ज्यादा கொடுத்திருக்கிறீங்கன்னு नहीं लगा சோதித்து பாருங்கள். क्या உங்களுடைய विश्व की அதீந்திரிய சுகம் என்ற सर्वखाद्य பொக்கிஷத்தை खजाना நீங்கள் கொடுக்கிறீங்களா? अपने உங்களுக்காக आप வச்சிருக்கீங்களா? देना அல்லது உலக சேவைக்காக நீங்க அதை इस பயன்படுத்துகின்றீர்களா? विश्व की सेवा के உங்களுக்காக लिए நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். ஆனால் இன்றைய நிலை என்னன்னா, உலக சேவைக்காக பாபாவிடமிருந்து பெற்ற பொக்கிஷங்களை பயன்படுத்த வேண்டும். உங்களை நீங்க சோதனை பண்ணுங்க. எந்த அளவுக்கு இந்த பொக்கிஷங்களை உங்களுக்காக பயன்படுத்தியிருக்கின்றீர்கள்? மற்றவர்களுக்காக அதை எவ்வளவு தூரம் பயன்படுத்துகின்றீர்கள் என்று சோதனை செய்யுங்கள். இதுவே முழுமையான சம்பன்ன ஸ்திதி என்று அழைக்கப்படும். நீங்கள் எல்லா பொக்கிஷங்களையும் மற்றவர்களுக்காக பயன்படுத்தியிருக்கின்றீர்களா? ஞானம் என்ற பொக்கிஷத்தை, சக்திகள் என்ற பொக்கிஷங்களை உங்கள் சொந்த முயற்சிக்காக பயன்படுத்தி இருக்கின்றீர்கள் என்றால், அதுவும் கூட முழுமையான ஸ்திதி என்று அழைக்கப்பட முடியாது. இப்பொழுது அனைத்து பொக்கிஷங்களையும் மற்றவர்களுக்காக பயன்படுத்த வேண்டிய நேரம், இப்பொழுதும் கூட அனைத்து சக்திகளையும் சொந்த சுயத்திற்கு பயன்படுத்துகின்றீர்கள் என்றால், எப்பொழுது நீங்கள் மகாதானி ஆகுவீர்கள்? எப்பொழுது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பவர் ஆகுவீர்கள்? அதனால் இப்பொழுது பயிற்சி செய்யுங்கள். அப்படிப்பட்ட முறையில் அதை உங்களுக்கு சுயத்திற்காக பயன்படுத்த வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்கள் பொக்கிஷங்கள் எல்லாற்றையும் மற்றவர்களுக்காக நீங்கள் பயன்படுத்தினால் உங்களிடம் அது காலியாகி விடுமா? தந்தை போல தந்தை அவர்களுடைய சொந்த ரெஸ்ட்டுக்கான ஓய்வுக்கான நேரத்தை கூட மற்றவர்களுக்கு கொடுக்கின்றார் உலக நன்மைக்காக. அது போலவே அனைத்து சக்திகளும் உலக நன்மைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும், சுயத்திற்காக அல்ல. அதனால் அனைவரும் சந்தைக்கு சமமாக வேண்டும் என்றால் அவர்களும் கூட தந்தைக்கு சமமான ஸ்திதியை ஏற்பார்கள் இல்லையா? நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது மட்டுமே நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் முழுமையடைவதை அனுபவம் செய்வீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் கற்பிக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கும் நீங்கள் கற்பித்துக் கொள்கின்றீர்கள். நிகழ்காலத்தில் நீங்கள் இரட்டை நேரத்தை எடுத்துக்கிறீங்க. உங்களுக்காக ஒரு தனிப்பட்ட நேரத்தை எடுத்துக்கொள்கின்றீர்கள். மற்றவர்களுக்காக தனிப்பட்ட ஒரு நேரத்தை எடுத்துக்கின்றீர்கள். ஆனால் இப்பொழுது இரட்டை பணியை செய்யுங்கள். ஏன்னால் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. கொஞ்ச நேரம் தான் இருக்கும்போது எல்லாரும் 2 பாடங்களை படிக்கிறாங்க. அதனால இந்த நேரம் எப்படின்னா, மற்றவர்களுக்கு கொடுக்கும் அதே நேரத்தில் சுயத்திற்காகவும் நீங்கள் சேகரித்துக் கொள்ள வேண்டும். சுயத்திற்காக மட்டும் பயன்படுத்தாதீர்கள். இப்பொழுதும் நீங்க உங்களுக்காக பயன்படுத்துறீங்க அப்படின்னா நேரத்தை வீணாக்குறீங்க. அப்போ நீங்க உலக நன்மையாளராக முடியாது. உங்களுக்கு உலக உபகாரி ஆகும் ஒரு குறிக்கோள் வச்சிருக்கீங்க இல்லையா? நாம் முரளியை மீண்டும் நாளை கேட்கலாம்.